அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. இந்த வருடத்துல ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஒரே இயற்கை சுபகிரகம். இவர் 12 வருடம் கழித்து இப்போ கடகத்துல உச்ச நிலையை அடைய போறாரு. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஏன் அதிக விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் கடகராசியில முழு பலத்தோட சஞ்சாரம் செய்வார். அதாவது உச்ச பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு பலத்தோட இந்த வருடம் கடகத்துல சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அதிகமா தரப்போறாரு. இது நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மஸ்தானத்துல கேது, ஜென்ம கேது போயிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, கலத்திர ராகு அப்படின்னு சொல்றோம். இப்போ குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நமக்கு அஷ்டமாதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி, பாதி சுபர் பாதி அசுபரா அந்த குரு பகவான் நமக்கு வந்துருவாரு. இருப்பினும் நட்பு கிரகமாக அந்த குரு பகவான் நம்மளோட நட்சத்திரங்களுக்கு வரதுனால, குறிப்பா சூரியனுக்கு குரு நட்பு, எனவே நட்பு கிரகமா வரதுனால அவர் 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு வகையில யோகம். திடீர் விபரீத ராஜ யோகத்தை நமக்கு டெஃபினட்டா கிரியேட் பண்ணி கொடுக்கிறாரு. இப்ப குரு நமக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாக போறாரு. இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் மாற்றத்தையும் நமக்கு விரைவாக கொடுக்கும். அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா குறைக்குது. ஏன்னா சனி மேல குரு பார்வை இருக்கும். அதுவும் உச்ச குரு. என்னதான் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும், உச்சமாகிறது ஒரு வகையில குற்றமாக இருந்தாலும், அவர் மறைவு ஸ்தானத்துல இருக்காரு. அது ஒரு வகையில நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பு. அதே மாதிரி நம்மளோட ராசிக்கு அவர் நட்பு கிரகம். சூரியனுக்கு குரு நட்பு. அதனால மேக்சிமம் பார்த்தோன்னா இந்த நேரம் நமக்கு ஒரு ரிலீஃப்மெண்ட் தரக்கூடிய ஒரு டைம் பீரியடா பாக்குறேன். அதே போல 8-12 சுபத்துவம் ஆகுது. 8ஆம் இடம் 12ஆம் இடம் பிளஸ் குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும். 6-8-12 சுபத்துவம். வெளிநாடு வெளி பயணங்கள் போறதுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதிய வாய்ப்புகள், திடீர் புதிய மாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா அமைய போகுது. நிறைய சுப மாற்றங்கள் உண்டு. அதை நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சில வார்னிங் பாயிண்டும் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு கிளியரா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டெஃபினட்டா வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். சோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டாபிக்கை ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குரு பெயர்ச்சி பலன்களை டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குரு பயிற்சியில நம்ம ஃபேமிலி லைஃப் எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா, 2ஆம் இடம் சனியுடைய பார்வையில வந்துருது. ஆல்ரெடி குடும்பத்துல நிறைய சிரமம், குடும்ப வாழ்க்கையில ஒரு மாதிரி போராட்ட அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கு. அஷ்டம சனி டிஃபால்ட்டா பார்த்தோன்னா குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில நிறைய சுமைகளை கொடுத்துரும், நிறைய கமிட்மெண்ட்ஸை கொடுத்துரும். குடும்பத்துல தேவை அதிகமா இருக்கும். ஜென்மத்துல வேற கேது போதா குறைக்கு அது ஒரு பக்கம் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரை கொடுக்கும். இப்போ ஒரு மாதிரி ப்ரெஷரா நகரும். ஃபேமிலியில பெருசா நீங்க சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தேவையானதை நீங்களே உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஃபேமிலிக்கு தேவையானதை நீங்க இறங்கி போய் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சகிப்புத்தன்மை, அனுசரிப்பு, பொறுமை, நிதானம் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கணும். அது இருந்தா இந்த நேரம் உங்களுக்கு டெஃபினட்டா ஃபேவரா இருக்கும். ஃபேமிலி ரீதியா நிறைய சுமை அமைப்பு இருக்கும். குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதம் வரும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமா கொஞ்சம் வெளியில பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. இப்போ ஃபேமிலிக்குள்ளே இருக்கீங்கன்னாக்கா கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல் இந்த நேரத்தில் குடும்ப தேவைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்து பராமரிக்கணும். அடிக்கடி பொருளாதாரம் சம்பந்தமான வாக்குவாதங்கள் குடும்பத்தில் நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே ஃபேமிலி ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங், கொஞ்சம் கவனம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கறது தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயம் இந்த குரு பெயர்ச்சியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனியுடைய பார்வை நமக்கு பார்த்தோம்னா ஜீவனஸ்தானத்துல இருக்கு. இப்போ 6ஆம் இடத்துல குரு பார்வை வந்துருது. இது உத்தியோகத்தை ஓரளவுக்கு நான் ஃபேவரா பாக்குறேன். நிறைய பேர் உத்தியோகத்துல மாற்றங்களை சந்திப்பாங்க. ரொம்ப நாளா உத்தியோகத்துல ஏதாச்சும் நீங்க மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். வேலையில மாற்றம் நிகழும். வேலையில இருந்த பிரஷரான அமைப்பு ஓரளவுக்கு குறையும். இருந்தாலும் ஜென்ம கேது பார்க்கிற வேலையில ஒரு திருப்தியை கொடுக்காது.
ஒரு மன நிறைவான ஒரு வேலை நான் பார்க்குறேன் அப்படின்லாம் நிறைய பேர் இப்போ சொல்ல மாட்டாங்க. வேண்டா விருப்பா ஏதோ கிடைக்கிற வேலையை பார்க்குற சூழ்நிலையில இப்போ நிறைய பேர் பயணிச்சுட்டு இருப்பாங்க. பார்க்குற வேலை மன திருப்தியை கொடுக்காது. ஆனால் இப்போ குரு பார்வை 6ல் இருக்கிறதுனால வேலையில் இருக்கிற சிரமங்கள் சுமைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும். வேலைக்காக இடமாற்றம் அடைவாங்க. சொந்த ஊர்ல இப்போ இருக்க முடியாது. குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு வேலை தேடிய ஒரு பயணம். வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடங்களை நோக்கி பயணிப்பாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியா கிடைச்சிடும். முயற்சி பண்ணலாம். 200% வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதே போல நிறைய பேர் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சொல்லி வெளியிடங்களை நோக்கி பயணிப்பாங்க. அதே போல வேலை சார்ந்த விஷயத்துல 10ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். எல்லாரும் உங்களே கார்னர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு மாதிரி நிம்மதி இருக்காது. நீங்க ஏதோ தனியா பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும். அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிட்டும் சகிப்புத்தன்மையோட செயல்படுறது ரொம்ப நல்லது. ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம், இந்த வேலை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் கொடுக்கும். அவசர முடிவு அவசர மாற்றம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது இதெல்லாம் இப்போதைக்கு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு நகர்த்துறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இந்த நேரத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இது சார்ந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. எது சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. ஆனா ஒரு சிலருக்கு டெஃபினட்டா பாக்குற இடத்துல இருந்து ஒரு இடமாற்றம் உறுதியா உண்டு. வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு பயிற்சி ஆவீங்க, இடமாற்றம் அடைவீங்க. அது நான் ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன். மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு பண்ணலாம். ஓரளவுக்கு அது பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹையர் ரிஸ்க் எதுலையுமே எடுக்காதீங்க. இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. நியூவா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்றீங்கன்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை கம்பல்சரியா உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி ஒரு முறை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. என்னதான் குரு பார்வையில சனி பகவான் வந்தாலும் சனியுடைய பார்வை நமக்கு ஜீவனஸ்தானத்துல இருக்கு, 10ஆம் இடத்துல இருக்கு. எனவே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ஃபேவரா இல்ல. கோச்சார ரீதியா ரொம்ப டல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் சிரமப்பட்டு நகர்த்துற மாதிரி தான் இருக்கும். நிறைய சுமை அமைப்புகள் இருக்கு. அதனால இப்போதைக்கு பிசினஸ்ல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே நகர்த்துங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். யாரை நம்பியும் ஒரு புதிய விஷயத்துல இறங்காதீங்க. குறிப்பா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதெல்லாம் இப்போ ஒத்து வராது. இப்போ பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள்லாம் வரும். அதெல்லாம் இக்னோர் பண்றது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றேன்னு இறங்க வேண்டாம். அதுல வருத்தம் தான் மிச்சமாக நமக்கு மிஞ்சும். எனவே அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். எனவே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வு, கவனம், பொறுமை, நிதானம் டெஃபினட்டா இருக்கணும். அதே போல இந்த நேரத்துல உங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களை உடைய பேச்சின் மூலமா நீங்க கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே பேச்சுல ரொம்ப நிதானமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வர கஸ்டமர் கிட்ட அன்பா பழகி அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது. எனவே தொழில் சார்ந்த விஷயம் ஒன்னு வாயால கெடும், அல்லது உங்களுக்கு தெரியாத விஷயத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது வியாபாரமே ஆகாத இடத்துல தொழில தொடங்கி அதுல நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுலையும் இறங்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்க பேச்சுல கவனமா இருக்கணும். வரக்கூடிய வாடிக்கையாளரை உடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமா தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம். இந்த குரு பயிற்சியில பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 12ல குரு உச்சம். நிறைய செலவு இருக்கு. பணம் இருக்க இல்லையோ செலவு இருக்கு. கடன் வாங்கியாச்சும் இந்த நேரத்துல செலவு செய்வோம். ஆனா சுபவிரய செலவு அதிகம். எதுவும் அர்த்தமில்லாத செலவுகள் கிடையாது. எல்லாமே நல்ல செலவு, சுபவிரய செலவு. நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலர் ஆல்ரெடி கடன் சுமையில் இருப்பாங்க. கடன் இருக்குன்னா கடனை இப்ப கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய கடனை முடிச்சு புதிய கடன் வாங்குவீங்க. எல்லாமே சுப மாற்றத்துக்கான ஒரு அமைப்பு தான். எதுவும் நெகட்டிவா நான் சொல்லல. கடன் இல்லைன்னா கடன் உருவாகும். அது ஒரு மகிழ்ச்சி மாற்றத்துக்கான அந்த ஒரு கடனை இப்போ நீங்க உருவாக்குவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச விஷயத்த இப்ப வாங்க முடியும். அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. நிலபுலங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா வாங்கலாம். 4ஆம் இடத்துல குரு பார்வை, குரு 12ஆம் இடத்துல ரொம்ப நல்ல விஷயம். புதுசா வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா ஏதாச்சும் நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அல்லது வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதை இப்ப ப்ரொசீட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். விரைய செலவு உறுதியா உண்டு. அது சுப விரயமா நீங்க பண்ணிக்கிறது நல்லது. கையில பணம் வச்சுக்க வேண்டாம். ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது நல்லது. அது பிசினஸ் வைஸா போறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. அதை அப்ப நம்ம வேற எப்படி நம்ம மாத்தி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டி வைஸா அல்லது
ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலபுலங்கள் வாங்குறது, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறது, இது சார்ந்த விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. நிச்சயமாக கடன் நிறைய பேருக்கு உருவாகும். ஒரு சிலர் பெரிய கடனா வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. ஆனா அது சுப மாற்றம், லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு சிறிய முயற்சியாக நான் அதை பார்க்கிறேன். எதுவும் நெகட்டிவா இல்ல. பொருளாதார வரவுல ஏதாச்சும் தடை இருக்கானா, தனஸ்தானத்துல சனி பார்வை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசு திருப்தி கொடுக்காது. சம்பாதிக்கிறோம் செலவாகுது, சம்பாதிக்கிறோம் செலவாகுது, அப்படிதான் போகும். ஜென்மத்துல இருக்கிற கேது பார்த்தோன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு திருப்தி மனநிலையை கொடுக்காம இது பத்தல, எதுக்கு சம்பாதிக்கிறோனே தெரியல அப்படின்னு ஒரு மாதிரி தத்துவகரமா யோசிக்க வைக்கும். அது நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருக்க முடியும். வேலைக்கு போயிட்டு தூங்குறோம் அப்படின்னாக்கா நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தத்துவகரமா யோசிச்சுட்டு இருக்கோம். சம்பாதிக்கிறது ஒரு மனசுக்கு திருப்தியை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல. பார்க்கிற வேலைக்கான சம்பளம் கிடைக்கல. நிறைய வேலை பார்க்கிறோம், ஆனா சம்பளம் குறைவா கிடைக்குது. செலவுகளை கூட நம்ம சரியா பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சியில செலவு இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகுது. பட் நீங்க செய்யற செலவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பண வரவு எதுவும் தடைப்படுதா அப்படின்னா, உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே தவிர பணவரவு எதுவும் பெருசா தடைபடாம வந்துகிட்டு இருக்கு. அது நான் அந்த ஜூன்ல இருந்து உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிடும். ஏதோ ஒரு விதத்துல பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதுல மாற்று கருத்தே இல்லை. பழைய கடன் இருக்கு, பெரிய கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த கடன் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கட்டி குறைப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற கடன் சுமையெல்லாம் குறைப்பீங்க. அதுக்கு நான் இது ஃபேவரா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லவ் ரிலேஷன்ஷிப், காதல் வாழ்க்கை எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா 5ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். இருந்தாலும் ஜென்மத்துல கேது 5ஆம் அதிபதியோ 12ஆம் இடத்துல, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு காதல் உறவுல சந்தேக குணத்தை கொடுத்துரும். காதல் உறவு சார்ந்த விஷயங்கள நிம்மதியை கொடுக்காது. ஒரு மாதிரி டல்லா ஃபீல் ஆகும். இது நடக்குமா நடக்காதா, காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகம், நிறைய குழப்பம், வருத்தம், முக்கியமா சந்தேக குணத்தை கொடுத்துரும். அதே போல பார்ட்னரோட பேசுறதுக்கு டைம் கிடைக்காது. பார்ட்னர் உங்களை அவாய்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகும், அல்லது நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி டல்லா ஃபீல் ஆகும். எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. உங்களுடைய பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வாக்குவாதம் அடிக்கடி வரும். பேசக்கூடாத பேசி மாட்டிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாயால கிடக்கூடிய காதல் இந்த நேரத்துல அதிகமாக உண்டு. எனவே உங்களுடைய பேச்சுல கவனம் தேவை. காதல் உறவுல அவசரம் இல்லாம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. காதல் உறவை திருமண உறவா இப்ப கன்வெர்ட் பண்ண முடியுமானா அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு திருமண தடையை கொடுக்கும். எதுவும் பெருசா பாசிட்டிவா சொல்ல முடியல. இந்த நேரத்துல தேவையில்லாத யோசிக்காம உங்க கெரியர் மேல போக்கஸ் பண்றது தி பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, எதுவும் பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ம கேது 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு, அஷ்டம சனி, ஒரு மாதிரி டிஃபரெண்டான காம்பினேஷன். திருமண முயற்சிக்கெல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் ஃபேவரா சொல்ல முடியல. திருமண முயற்சி ஒரு மாதிரி டல்லா தான் போகுது. 12ல இருக்கிற குரு அது என்ன பண்ணும் அப்படின்னா, சுபவிரய செலவை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். எனவே திருமண முயற்சிகள் குழப்பத்தோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எதுவும் திருப்தியா மன நிம்மதியா நடக்குதுன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி குழப்பத்தோட, தடை தாமதத்தோட, ஒரு சில பிரச்சனைகளோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே திருமணம்னு வரும்போது இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்துக்கோங்க. நல்ல பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஜாதக பொருத்தம்லாம் சரியா பார்த்து நீங்க மேட்ச் பண்ணி இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்துறது நல்லது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சா திருமண முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. வேற ஆப்ஷன் இல்லை, ஏஜ் கடந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த திருமண முயற்சிகளை தொடரலாம். தள்ளி போறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னா தாராளமா இப்ப தள்ளி போடுங்க. திருமண முயற்சிக்கு பெருசா ஃபேவரா இப்போதைக்கு சொல்ல முடியல. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. மன வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல ரொம்ப அக்கறையோட இருக்கணும், கவனத்தோட இருக்கணும். களத்திர ராகு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. ஒன்னா இருந்தா ஒரு மாதிரி கருத்து போராட்டம் கடுமையா போகும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு மன வாழ்க்கையில ரொம்ப கவனம் தேவை. அவசரம் இருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது. கோப உணர்வுகள் அதிகமா பார்ட்னர் மேல வரும். எனவே வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இப்ப பார்ட்னரோட சப்போர்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியாது. பார்ட்னருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. எனவே கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து பாத்துக்கிறது நல்லது. சகிப்புத்தன்மையோட, பொறுமையோட, நிதானத்தோட செயல்படுறது உங்களுக்கு இந்த நேரத்துல மன வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னரோட பேசும்போது
பேசும்போது பேசி மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடிக்கடி கருத்து முரண்பாடு வந்துடும். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி வாக்குவாதமா போகும். எனவே பேச்சுல ரொம்ப கவனம், நிதானம் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும். முடிஞ்சா வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில மௌன விரதம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது ரொம்ப நல்லது. அல்லது சனிக்கிழமையில செய்யலாம். கம்ப்ளீட்டா அந்த என்டையர் டேவும் அமைதியா இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. மௌன விரதம் இருங்க, தி பெஸ்ட். எனவே மன வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனம் தேவை. எதுவும் பெருசா திருப்திகரமா சொல்ல முடியல, ரொம்ப டல்லா தான் போகுது. அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல. எனவே புத்திர பாகியத்துக்கு நிறைய செலவு உண்டு. மருத்துவ செலவுகளோட புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். புத்திர பாகியம் சார்ந்த விஷயம் ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு. பட் மருத்துவ செலவுகளோட ஒரு சில மாற்றங்களுக்கு பிறகு டெஃபினட்டா புத்திர பாகியத்துல சுப செய்தி உண்டு. முயற்சி பண்ணலாம். இருப்பினும் உங்க பார்ட்னரோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும். உங்க பார்ட்னரோட ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வேணா புத்திர பாகியத்துல கொஞ்சம் தாமத அமைப்பு இந்த நேரத்துல வெளிப்படலாம். சோ ஹெல்த்தியான ஃபுட்டு, குறிப்பா பெண்கள், நீங்க நம்ம நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களா இருக்கீங்க, அதுலயும் குறிப்பா பெண்களா இருக்கீங்கன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை, கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை, இதெல்லாம் வந்து நீங்களாம். அதனால புத்திர பாக்கியத்துல சில தடை அமைப்பு, தாமத அமைப்பு வர வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்தி உறுதியா உண்டு. முயற்சி பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு இருக்கு. எதுவும் நெகட்டிவான செலவா இருக்கானா இல்ல, சுபவிரய செலவு நிறைய இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு செலவு செய்றீங்க, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக செலவு செய்றீங்க. அதே போல பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவு செய்யறது, மேலும் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப செய்யலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தைகள் பிள்ளைகள்கிட்ட பேசி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களை இப்ப செய்யலாம். பாசிட்டிவா இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி உண்டு, மாற்றம் உண்டு. ஆனா நிறைய செலவு இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. மேலும் இந்த நேரத்துல பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு. 4ஆம் இடத்துல குரு பார்வை ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. அஷ்டம சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. ஜென்மத்துல இருக்கிற கேது மட்டும் குழப்பத்தை கொடுக்கும் மாத்தி. அது மட்டும்தான் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்குற ஒரு சின்ன மைனஸான விஷயம். மற்றபடி ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சுப மாற்றம் உண்டு. கல்வியில பெருசா எதுவும் தடையா தெரியல. 4ஆம் பாவகத்தை குரு பார்த்துடுறாரு. கல்வியில வளர்ச்சி உண்டு, முன்னேற்றம் உண்டு. நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் கிடைச்சிடும். நிறைய பேர் டிகிரி வாங்குவாங்க, பட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. அதே போல வந்து பார்த்தோன்னா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குது. நீங்க வெளியில போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இடம் மாறி படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃபேவரான நேரம். இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா வெளில போய் படிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பார்க்குற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ம கேது இந்த கோர்ஸ் படிப்போமா இல்லை அந்த கோர்ஸ் படிப்போமா, எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்றதுல ஒரு குழப்பம் இருக்கும். கடுமையான குழப்பம், சின்ன குழப்பம் இல்லை. ஆளாளுக்கு ஒன்று சொல்லி உங்களை குழப்புவாங்க. இதுல உங்களோட ட்ரீமன், உங்களோட ஃபேஷனை நீங்க மறந்துடுவீங்க. இதுதான் இருக்கிற பெரிய டஃப்பான விஷயம். ரொம்ப குழப்பமா இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. தனிமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. போனுக்குன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. யாரோட அட்வைஸும் இப்போதைக்கு தேவையில்லை. கொஞ்சம் தனிமையா இருந்து உங்களுக்கு என்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேளுங்க. நீங்க உங்ககிட்டே கேட்கிற அந்த கேள்விகளுக்கான விடை உங்ககிட்ட இருந்து டெஃபினட்டா வெளிப்படும். சோ அது என்ன துறை சார்ந்து இருக்கு அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. அந்த துறையில யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கி நீங்க செயல்பட்டீங்கன்னா டெஃபினட்டா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஜாக்பேட், ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி உறுதியா உண்டு. குழப்பத்தை மட்டும் மாணவ மாணவிகள் தவிர்த்துக்கிட்டா அந்த நேரம் வந்து அட்டகாசமா இருக்கு. முடிவு எடுக்கிறதுல கடுமையான சிரமத்தை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்தில் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் நான் ஒரு சின்ன மைனஸா பாக்குறேன். மற்றபடி கல்வி எதுவும் தடைப்படுதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அஷ்டம சனியுடைய தாக்கம் குறையுது. நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க படிக்கிறதுக்காக. அட்லீஸ்ட் மாவட்டம் விட்டு மாவட்டமாச்சும் மாறுவாங்க. வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்ப தாராளமா முயற்சி பண்ணலாம். நேரம் நல்லா இருக்கு. அடுத்து இந்த போட்டி தேர்வுகளுக்கு ஏதாச்சும் நீங்க தயாராகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டா அப்படின்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. ஸோ ட்ரை பண்ணலாம். அஷ்டம சனியுடைய தாக்கமும் குறையுது. இப்போ நிறைய பேருக்கு அந்த சக்சஸ் ரேட்டு அதிகபட்சமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே போட்டி தேர்வுகளுக்கு தயாராகலாம். அதுக்கும் நேரம் நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துடைய நட்சத்திரங்களுக்கு இந்த தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் உறுதியா உண்டு. குரு 12ல வந்து உச்சமானாலும் மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்துவாரே தவிர
ஹெல்த்தை பெருசா பாதிக்க மாட்டாரு. ரொம்ப நாளா தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்கு, ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, ஒரு நிவர்த்தியை நான் தேடுறேன் அப்படின்னாக்கா இந்த நேரத்துல மருத்துவ செலவுகளோட அதுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும். ஹெல்த் இப்ப நல்லா ரெக்கவர் ஆகும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு மருத்துவ செலவுகளை செய்து அதை ரெக்கவர் பண்றீங்க. ஹெல்த்ல ஒரு நல்ல மாற்றம் உண்டு, பாதிப்பு இல்ல. இருப்பினும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது நம்ம பாக்குறது பார்த்தோம்னா வயிறு 7ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள் நிறைய பேருக்கு வரலாம். செரிமான கோளாறு அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே நீங்க சாப்பிடுற உணவு முறைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சாப்பிடுற உணவே விஷமா மாறுறது, சாப்பிடுற உணவு ஒத்துக்காது, இதெல்லாம் நிறைய உண்டு. உணவு முறைகள்ல கவனம் தேவை. செரிமானம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும். அதே போல இந்த நேரத்துல நிறைய பேர் சாப்பிடுற விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அந்த இளைப்பு நோய், நல்லா குண்டா இருந்தவங்க எல்லாம் இப்ப நல்லா இழைச்சு போயிடுவாங்க. இளைப்பு நோய் நிறைய பேருக்கு வரும். எனவே ஹெல்த்ல ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதுல நம்ம மெயினா பாக்குறது உணவு முறை, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துட்டா போதும். மற்றபடி வேற ஏதாச்சும் சிவியரா பிரச்சனை இருக்கு ஹெல்த் ரீதியா அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும், மருத்துவ செலவுகளோட சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். நீங்க இந்த நேரத்துல உணவு முறைகள்ல கவனம் செலுத்தணும், வயிறு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். ஒரு சிலருக்கு குடல் சம்பந்தமான விஷயம், குறிப்பா பெண்களுக்கு பார்த்தோன்னா கருப்பை சம்பந்தமான விஷயம், அதே போல மாதவிடாய் சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் ஏதாச்சும் பாதிப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். மற்றபடி எதுவும் பெருசா பாதிக்கிற மாதிரி தெரியல. கேது ஜென்மத்துல இருக்கிறதுனால தலைமுடி உதிர்வு, தலையில அடிப்படாம பாத்துக்கோங்க. தலை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி வந்துடும், தலையை பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்றதுலாம் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதே போல தேக ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரீங்களோ அதை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜென்மத்தில் இருக்கிற கேது ஓவர் திங்கிங் கொடுக்கும். எல்லாத்தையும் ஓவரா டீப்பா கிளியரா யோசிக்கிறது, ஒரு சின்ன விஷயத்த அதிகமா அசை போட்டு யோசிக்கிறது. ஸோ அந்த டீப் திங்கிங் இப்போதைக்கு வேண்டாம். மைண்டை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அதே போல இந்த நேரத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தியான பயிற்சி உறுதியா இப்போதைக்கு உங்களுக்கு தேவை. காலைல சீக்கிரமா எழுந்து ஒரு 1/2 மணி நேரம் தியான பயிற்சிகளை பண்ணுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்களோட ரொட்டீன்ல கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சிலாம் செய்யாம இப்போதைக்கு இருக்கவே கூடாது. அதெல்லாம் கண்டிப்பா உங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பழைய பிரச்சனைக்கு நிவர்த்தி உண்டு. புதுசா எதுவும் பாதிப்பு வராம பாத்துக்கோங்க. உணவு முறைகள்ல கவனம் செலுத்துங்க. மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தியான பயிற்சிகளை செய்யுங்க. சின்ன சின்ன நடைபயிற்சி, உடற்பயிற்சிகள் எல்லாம் தினமும் மேற்கொள்றது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த குரு பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயார் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சப்போர்ட் கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். தாயார் சார்ந்த விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலைகள்லாம் சரியாகும். தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வண்டி, வாகனம், நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சிலர் கால்நடைகள் வாங்குவாங்க. ஸோ அதுக்கும் நேரம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அதே போல 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளுடைய தொந்தரவு குறையும், போட்டிகள் குறையும். தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். சுப விரைய செலவுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அடுத்தது நம்ம பாக்குறது அஷ்டமம். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் போயிட்டு இருந்துச்சுன்னா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேக ஆரோக்கியத்தில் இருந்த நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள், குறைகள் எல்லாமே இப்போ சரியாகும். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறது நிறைய செலவு கொடுக்கும். ஆனா சுபவிரைய செலவா இருக்கும். பயணங்கள் நிறைய இருக்கும். பயணம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் இப்போ அதிக பேருக்கு வரும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலமா ஒரு ஆதரவு, ஆதாயம் கிடைக்கும். அதே போல இந்த நேரத்துல நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். கூட்டு தொழில ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எடுக்கிற முடிவுகளை ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல எல்லாம் முடிவு எடுக்காம இருக்கிறது சிறப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம குரு பயிற்சியில மெயினா பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த குரு பயிற்சியில ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யலாமா, நமக்கு பாதிப்புகள் எதுவும் பெருசா வராம நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாச்சும் தெய்வ வழிபாடு அல்லது வேற ஏதாச்சும் பிராக்டிக்கலா பரிகாரங்கள் ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குலதெய்வத்தை மனமுருகி வழிபடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார தினமும் பிரார்த்தனை பண்ணி அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல ஜூன் மாதத்துக்கு பிறகு பேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன வழிபாடு பண்ணிட்டு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. குறிப்பா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில போய் வழிபடுங்க. பட்டீஸ்வரர் கோவில் பேரூர்ட்ட இருக்கு. இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவில்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே போல அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த நேரத்துல நீ எந்த அளவுக்கு உணவு தானம் அதிகமா கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றத்தை
டெஃபினட்டா கொடுக்கும். உங்க கையாலேயே சமைச்சு ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய பசியோட இருக்கக்கூடிய மனிதர்களை தேடி போய் உணவு தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. குறிப்பா அதை சனிக்கிழமையில பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வியாழக்கிழமையில பேரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே போல நீங்க பேரூருக்கு போக முடியல, நீங்க கொஞ்சம் லாங்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவனாலயம் போய்க்குங்க. சிவனை மனமுருகி வழிபட்டுட்டு அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. அது குறிப்பா வியாழக்கிழமையில. அதே போல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிடுறது ரொம்ப நல்லது. அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. எனவே சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. மலை போல இருக்கிற கடுமையான பாரங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த தெய்வங்களை நீங்க இந்த நேரத்துல வழிபடுறது உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் பெருசா வராம உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பரிகாரமா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது உணவு தானம். சனிக்கிழமையில பண்றதுக்கு ஒரு 10 பேருக்கு உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் தியான பயிற்சி, உடற்பயிற்சி, நேரத்தில் இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம், நல்லா மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணாம இருக்கவே கூடாது. நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. முடிஞ்சா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு மெடிடேஷன் சென்டர்ல போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஜென்ம கேது உங்களை ஒரு வழி பண்ணிடும், ரொம்ப யோசிக்க வைக்கும், தூக்கம் வராது. கண்டிப்பா தியான பயிற்சி தேவை. அது யாரோட கைட்லயாச்சும் போனீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். எனவே பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் இருக்குன்னா அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க. தினமும் சின்னதா ஒரு உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி உறுதியா பண்றது ரொம்ப நல்லது. அதெல்லாம் இல்லாம இருக்கவே கூடாது. உடலுக்கு அசைவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நல்ல உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மெயினா இந்த நேரத்தில் பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த குரு பயிற்சி இன்னும் உங்களுக்கு அட்டகாசமா பாசிட்டிவான ரிசல்ட் நிறைய உங்களுக்கு பெற்று